உயிரோட வந்தா பண்டரிபுரம், கழுத்தை வெட்டிவிட்டா வை. என்ன துணிச்சல் இருக்கணும். இது ரொம்ப தப்புன்னு ராஜா அவற்றை மன்னிப்பு கேட்கணும்னு வாசல்லையே காத்துன்னு இருக்கான். அவர் வந்தார், சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டான். இதோ பகவான் கிருப பண்ணினா மனுஷ ரூபேனான்னு யாரோ வந்து கொடுத்துருக்கான்னு நினைச்சுட்டு சரணத்துல துளசி இல்ல அர்ச்சனை பண்ணிருக்கு. அந்த அர்ச்சனை பண்ணின துளசிக்கு மேல ராஜாட்ட வாங்கின்ற ரசீது காத்துல பறக்கிறதா. 12 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சார். ஒன்ன தவிர எனக்கு வேற தெய்வமே தெரியாதே ராமாங்கிறார். உயிரோட வந்தா பண்டரிபுரம், கழுத்தை வெட்டிவிட்டா வை. என்ன துணிச்சல் இருக்கணும். தைரியமா சொல்றார், வைகுண்டம் வந்து பார்க்கிறேன் உண்டு. இப்படி நடத்தி அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவர். ஏகப்பட்ட வண்டி வாசல்ல வந்து நிக்கிறது. வாட்ட சாட்டமா ஒரு ஆள், அவன் தான் தலையாரி. கண்ணங்கரின்னு இருக்கான், நல்ல ஆகர்ஷணம். தலப்பாக எல்லாம் கட்டின்னு டர்பன்லாம் போட்டுண்டு நேரா ராஜாட்ட வந்து சேவிச்சான். எப்படி பரமேஸ்வரன் பாண்டிய ராஜாவை சேவிச்சாரோ அதுபோல சேவிச்சு, முஸ்லீம் ராஜா தானே, சலாம் போட்டு சலாம் போட்டு, நான் தாமாஜி பந்தனுடைய தலையாரி, எங்கிட்ட தான் அவர் இந்த தானியத்தெல்லாம் விற்க சொல்லி பொறுப்பு கட்டியிருந்தார். நல்ல விலைக்கு விற்கலாமேங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணினேன். அதுக்குள்ள நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு காதுல பட்டது. அதனால அத்தனை தானியங்களையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன். சரியா இருக்கா பார்த்துக்கோ. எல்லாம் சரியா இருக்கு. உடனே எல்லாம் சரியா இருக்குன்னா ராஜா எனக்கு ரசீது கொடுக்கும், பெற்றுக்கொண்டேன்னு ரசீது கொடுக்கும். 80 லட்சம் பொண்ணுக்கு பொறுமான உள்ள தானியங்களை பெற்றுக்கொண்டேன்னு அந்த ராஜா சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்தான். ரசீது வாங்கினுட்டார். அப்ப அவர் நல்லவர் தான் தாமாஜி. நாம் அவருக்கு யாரோ ஒருத்தன் மொட்டை லெட்டர் எழுதினான்னு நாம ஆக்ஷன் எடுத்துட்டோமே. இது ரொம்ப தப்புன்னு ராஜா அவற்றை மன்னிப்பு கேட்கணும்னு வாசல்லையே காத்துன்னு இருக்கான். அவர் வந்தார், சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டான். என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க நல்லவர் தான், அது தெரியாமல் யாரோ ஏதோ சொன்னான்னு நான் உங்களுக்கு சிக்ஷை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி விலங்கு போட்டு இழுத்துன்னு வந்துட்டு என்னுடைய அபச்சாரத்தை மன்னிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்க வேண்டிய தானியம் எல்லாம் வந்து சேர்ந்து. இவர் ஏதுன்னு கேட்டார். ஏது தானியம்? நீங்க கொடுக்க வேண்டிய தானியம் தான், நான் கொடுக்க வேண்டியதா செலவு பண்ணிவிட்டேனே. இல்லையே, உங்க தலையாரின்னு சொல்லி என்கிட்ட ரசீது வாங்கின்னு போனானே. அவருக்கு ஏதோ பகவான் கிருப பண்ணினா மனுஷ ரூபேனான்னு யாரோ வந்து கொடுத்துருக்கான்னு நினைச்சுட்டு இருக்க. ராஜாட்ட விடை பெற்று கொண்டு நேரா பண்டரிபுரம் வர. அவர் சொல்லியிருக்காரோன்னு, ராஜா மன்னிச்சு விட்டுட்டான்னா உன்னை சேவிக்க வர. நேரா பண்டரிபுரம் வந்தார். பாண்டுரங்கனை சேவிச்சார். அந்த அவருடைய திருவடியில நம்முடைய தலையை வச்சு அப்படி முற்றத்துக்கு சரணத்தை பிடிச்சி இப்படி தலையை கொண்டு போறார். பார்த்தா சரணத்துல துளசி இல்ல அர்ச்சனை பண்ணிருக்கு. அந்த அர்ச்சனை பண்ணின துளசிக்கு மேல ராஜாட்ட வாங்கின்ற ரசீது காத்துல பறக்கிறதாம். யார் வாங்கி யாரோ கொடுத்தான்னு நினைச்சுட்டு இருக்காரு. ராமதாசருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒரே காரியம் தான் ரெண்டு பேரும் பண்ணார். ராமதாசன் பண்ண அதே காரியம்தான் இவர் பண்ணார். அது 6 லட்சம், இது 80 லட்சம். இன்னும் சொல்ல போனா 10-12 மடங்கு கூட, 13 மடங்கு கூட. 12 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சார். ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஒன்ன தவிர எனக்கு வேற தெய்வமே தெரியாதே ராமாங்கிறார். கனவுல கூட உன் நாமஸ்மரணத்தை நான் மறக்கலையேங்கிறார்.
இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டியே ராமா தய ஜூடவே ராமா தய ஜூடவே ஜானகி ராமா தய ஜூடவே. ஒரு கீர்த்தனை 2 கீர்த்தனை இல்ல, 10,000 கீர்த்தனை. ஜெயில் தண்டனை சும்மாவா? சவுக்கெடுத்துன்னு அடிச்சு வரி குதிரை மாதிரி பண்ணிருக்கான் உடம்ப, சத பிஞ்சு தொங்குறது. அவன் ஒரு முட்டாள். அவன் வெளியில விட்டுட்டு பணத்தை கொடுன்னு கேட்க வேண்டாமோ, உள்ள வச்சு அடிச்சுட்டே பணத்தை கொடுங்கிறான். அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்கும்போது எப்படி பணம் வரும்? வெளியில விட்டா தானே கொண்டு வர முடியும். இந்த மூளை கூட இல்லாம தண்டனை கொடுக்கிற ராஜா இவரோ. ராமா ராமா ராமாங்க ஒன்ன தவிர நாகதி நீவே ராமையா ராமையா ராமாயிதரமுலே ருகலையா. எனக்கு நீதான கதி, உன்னை தவிர எனக்கு வேற யாரு கதி? மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.